பாடிக்கு அவசியம். இது ஆக்சுவலா முதல்ல ஒரு விட்டமின் மாதிரி தான் சொன்னாங்க. பட் கடைசியில் வந்து விட்டமின் பிரிச்சுட்டாங்க. ஒரு காரணம் இருக்குது. பட் இந்த போட்டோலையும் பார்த்து தெரியும் இது வந்து என்ன மாதிரி உணவுகள் இருக்கு, என்ன மாதிரி குரூப் பயன்படுது அப்படின்னு சிம்பிளா ஒரே எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான மீன்கள்ல, வேர்க்கடலையில, பன்னியோட லிவர்ல வந்து இந்த கோயின்சின் குளூட்டன் அப்படிங்கிறது ரீச்சா இருக்கு. கிரீன் கலர்ல வெஜிடபிள்ஸ் தான் அதிகமா இருக்கு. மெயினா ஹார்ட்டுக்கு, பிரெயினுக்கு, லங்ஸ்க்கு, இந்த மாதிரி முக்கியமான உறுப்புகளுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயின்சின் ஆக்சுவலா நம்ம பாடியில இருக்கிற அத்தனை செல்லுக்குள்ளே இது வேணும். பட் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி உறுப்புகள் வந்து வேணும். சோ இந்த கோயின்சின் குளூட்டன் பத்தி டாக்டர் ரேஸ்டன் புக்ல தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா இந்த புக்கை படிச்சுட்டு இந்த புக் ஐயோ இந்த சப்ளிமெண்ட் வந்து நம்ம கிட்ட இல்லையே, இப்படி ஒரு ப்ராடக்ட் இல்லையா அப்படின்னு வந்து இது வரணும் இப்படி நியூட்ரல் இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் நிறைய டைம் செல்ஃப் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டாக்டர் ரேஸ்டன் அந்த புக்ல வந்து கோயின்சின் குளூட்டன் பத்தி எழுதியிருப்பாரு. அது என்ன சொல்றாருன்னா, இந்த குளூட்டன் அப்படிங்கிறது ஒரு கொழுப்பில் கரையும் விட்டமின் அல்லது விட்டமின் போன்ற ஒரு பொருள். சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்ல இருந்து நம்மளுக்கு பாதுகாத்துக்கிறது. மிகவும் குறைந்த அளவு துணை நதிய மாட்டிறைச்சி, சாய் எண்ணெய், சார்டைன் மீன்கள், மேக்ரன் மீன்கள் மற்றும் வேர்க்கடலை போன்ற பல வகை உணவுப் பொருட்கள் காணப்படுகின்றது. தைரோசின் என்ற அமினோ அமிலத்திலிருந்து துணை நொதி குளூட்டனை தோற்றுவிக்கும் திறமை உடம்புக்கு உண்டு. ஆனால் இது மிகவும் குழப்பமான ஒரு செயல்முறையாகும். இதற்கு குறைந்தது 8 விட்டமின்களும் பல தாது பொருட்களும் தேவை. பாருங்க, இந்த கோயின்சின் குளூட்டன் பாடி உற்பத்தி பண்ணோம்னா நிறைய விட்டமின்ஸ், நிறைய மினரல்ஸ் பாடி ஆல்ரெடி இருக்கும் பிளட்ல. இந்த ஊட்டச்சத்துக்கள் எதிலாவது குறைவு ஏற்பட்டால் உடலில் இந்த குளூட்டன் இயற்கையா தயாரிக்கப்படுவது தடைப்படும். பாடி ரெகுலரா எடுத்துக்கணும். அப்ப இந்த குளூட்டன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள நடைபெறக்கூடிய இந்த ஏடிபி ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னாவே இந்த குளூட்டன் வேணும். அந்த ஏடிபி ப்ராசஸ் நடக்கும்போது கூடவே நம்மளுக்கு வந்து ஆபத்தான துணை எதிர்வினை ஆற்றல் பொருள் ஃப்ரீ ரேடிக்கல் வந்து டேமேஜ் நடக்கும். அப்ப அந்த ஃப்ரீ ரேடிக்கல் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாவும் செயல்படும். அப்போ அந்த ஏடிபிங்கிற ப்ராசஸ் பண்றது அதை தூண்டி விடுது. அதுல வரக்கூடிய தவறான நெகட்டிவ் விஷயத்தையும் நம்மளுக்கு வந்து இது பண்ணுது. அப்போ இது முக்கியமான ஒரு பொருள். இப்போ துணை நொதி குளூட்டனின் பற்றாக்குறையும் மாரடைப்பும் சொல்றாரு. அப்ப நிறைய ஆராய்ச்சி பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக்ல இருந்தவங்களுக்கு எல்லாருமே நிறைய பேருக்கு வந்து பார்த்தா இந்த குளூட்டனோட அளவு குறைஞ்சிருக்கு. புற்றுநோய், இதய நோய், நீரிழிவு 3 பெரிய நோய்கள். புற்றுநோய்னா கேன்சர், இதய நோய்னா ஹார்ட் ரிலேட்டட், நீரிழிவுனா டயபெட்டிஸ். இவங்களுக்கு இந்த பேஷண்ட்டுக்கு எல்லாமே பார்க்கும்போது இந்த கோயின்சின் குளூட்டன் அளவு வந்து குறைவா நல்லா இருக்கிறது நிறைய ஸ்டடி சொல்லுது. இப்போ ஒரு மிகப்பெரிய ஏகப்பட்ட ஸ்டடி இருந்தாலும் அந்த மேஜர் ஸ்டடி அப்படிங்கிறது இட்டாலியில் நடந்தது. கிட்டத்தட்ட 2667 ஒரு டைம் ஹார்ட் அட்டாக் வந்தாங்க. அந்த மாதிரி பேஷண்ட் எடுத்து அவங்க செக் பண்ணதுல அவங்களுக்கு குறிப்பிட்ட அளவு இந்த குளூட்டன் கொடுக்கும்போது 80% விழுக்காடு நோயாளி உடலில் முன்னேற்றம் ஏற்பட்டது. இதுல 54 விழுக்காடு நோயாளிகள் 3 நோய்க்குறி வகைகள் பெரும்பாலும் முன்னேற்றம் அடைந்தனர். எளிதாக கூறுவதென்றால் உயிருக்கு ஆபத்தாக தோன்றும் இதய நோய்கள் உள்ள நோயாளிக்கு சிகிச்சை அளிப்பதில் துணை நொதி குளூட்டனின் கூட்டு சேர்க்கை அதிக அளவில் உதவியாக இருக்கிறது என்பதை ஆய்வுகளும் உண்மை வாழ்க்கை எடுத்துக்காட்டும் எடுத்துரைக்கின்றன. அப்போ ஒரு ஹார்ட்டை வந்து அந்த பேஷண்ட் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 80% வந்து இம்ப்ரூவ் ஆயிடுன்னு நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல மருத்துவ இதழ்களில் கூறப்பட்ட மருத்துவ சோதனைகளில் போக்கஸும் லாங்ஸனும் மாரடைப்பின் கடைசி நிலையில் உள்ள இதய மாற்று அறுவை சிகிச்சை காத்திருந்த நோயாளிகளுக்கு இந்த துணை நொதி குளூட்டனை அளிப்பது பாதுகாப்பான என்பதற்கான மறுக்கையில்லாத சான்றுகளை காட்டினார்கள். துணை நொதி குளூட்டனின் அதிக சக்தி தோற்றுவதற்கு தேவைப்படும் மிக முக்கியமான ஊட்டப்பொருளாகும். நோயாளிகள் இந்த ஊட்டச்சத்தில் கொண்டால் பலவீனமடைந்த இதய தசை அதனுடைய இழந்த சக்தியை மீண்டும் பெற உதவுகின்றது. ஒருத்தர் இறந்துட்டாங்க என்ன சொல்றாங்க, ஹார்ட் நின்றுச்சாதான். அந்த ஹார்ட் வீக் ஆகும்போது அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான மெயின் பார்ட் இந்த கோயின்சின் குளூட்டன் தான். நோயாளிகள் நீண்ட நாட்களுக்கு குளூட்டன் ஊட்டச்சத்து வந்து கண்டிப்பாக தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது முக்கியம். ஊட்டச்சத்து பொருளான துணை நொதி குளூட்டன் உட்கொள்வதை நோயாளிகள் நிறுத்திவிட்டால் இதய உயிரினுக்கு தேவையான சக்தி வழங்கும் மூலப்பொருள் குறைந்து பழைய மோசமான நிலையை அடைகின்றது. எல்லாமே கூறப்பட்டது. டாக்டர் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுவதில்லை அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இதை பண்ணிட்டு ஆபரேஷனுக்கு அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஆபரேஷன் வந்து $2,50,000 வாங்குறாங்க. சோ அதனால இந்த மாதிரி விஷயத்தை பத்தி எல்லாம் பெருசா அவங்க போக்கஸ் பண்ண முடியாது. கார்டியோ மயோபதி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் அவங்க டாக்டர் சொல்றது கார்டியோ மயோபதிக்கு there is no medicine. அந்த வென்ட்ரிக்கல் இருக்கிற அந்த மசில் எல்லாம் வீக் ஆகியும் பம்பிங் ப்ராப்பர் நடக்காது, எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் கம்மியா இருக்கும். அவங்க டாக்டர் சொல்ல வந்து கார்டியோ மயோபதி வந்த பேஷண்ட் வந்து அலோபதியில் எப்படி ரொமட்டோய்டு ஆர்த்தரைட்டிஸ் மாதிரி அவங்களுடைய கார்டியோ மயோபதி வந்தா அது ஜெனடிக்கா வந்து கியூர் பண்ண முடியாது. எவ்வளவு வருஷம் அவருக்கு முடியும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் குளூட்டன் அப்படின்னு அவர் ஒரு சாப்டர் இருக்காரு. டீட்டெயில் போனா மெயினா இது எப்படி வேலை செய்ய புரிய வைக்கணும். ஏன் ஹார்ட் இது எல்லா உறுப்புலையுமே மைட்டோகாண்ட்ரியா செல் இருக்கு. மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. ஏன் ஹார்ட் ரொம்ப முக்கியம்னா, இப்போ உங்க கையிற்கு வச்சுக்கோங்க, ஒரு தம்பிள் எடுத்து இப்படி பைசெப் பண்றீங்க, எவ்வளவு நேரம் பண்ண முடியும்? கண்டினியூஸ் எவ்வளவு நேரம் பண்ண முடியும்? அதிகபட்சமா 6 மணி நேரம், 1 மணி நேரம், ஒரு நாள் கணக்கா பண்ண முடியுமா? சப்போஸ் அப்படி ஒருத்தர் பண்ணாருன்னு என்ன ஆகும்? பேரலைஸ் அட்டாக் ஆயிடும். ஒரு நாளைக்கு வந்து இந்த கையை மடக்கி நீட்டணும்னா பேரலைஸ் அட்டாக் ஆகுது அப்படின்னா நம்ம ஹார்ட் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டைம் துடிக்குது? 1.5 டைம். ஒரு நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 80 டைம். அப்போ ஒரு மணி நேரம், ஒரு நாள், 10 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம், லட்சம் கோடிக்கணக்கான டைம், கோடி 8 லட்சம் போல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அது சுருங்கி விரிஞ்சாலும் அது ஹெல்த்தியா இருக்குது அப்படின்னா அந்த மசில் வந்து ஒரு ஸ்பெஷல் மசில். அப்ப அதுக்குள்ள இருக்கிற மைட்டோகாண்ட்ரியால தான் ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜி வந்து நல்லா ஆச்சுன்னா இந்த மசில் மெட்டபாலிசம் வந்து மசில் தான் அதிகமாகும்.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு ஹார்ட்டோட படம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹார்ட் வந்து இப்படிதான் பம்ப் ஆகி இந்த ப்ளூ கலர் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்து பிளட் வந்து அங்கிருந்து வந்து பம்ப் ஆகி வெளியே போறது, வென்ட்ரிக்கல் வழியா பாடி போறது, ரெட் கலர் இருக்கிறது பிளட் வெளியே போறது. நம்மளோட ஹார்ட் வந்து ரெண்டு இருக்கும், ரெண்டு எடுத்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இது ரெண்டு வென்ட்ரிக்கல் இருக்கும், இங்க இது வென்ட்ரிக்கல் ஒரு வென்ட்ரிக்கல். சோ ஒரு வென்ட்ரிக்கல் பம்ப் பண்ணுச்சுன்னா நுரையீரல் ரத்தம் போகும், இன்னொரு வென்ட்ரிக்கல் பம்ப் பண்ணுச்சு லெஃப்ட் சைடு வென்ட்ரிக்கல் பம்ப் பண்ணுச்சுன்னா நம்ம பாடி பிளட் போகும். அதே மாதிரி வந்து இந்த உங்களுக்கு இந்த ஒரு வென்ட்ரிக்கல் மட்டும் படம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப வந்து ரொம்ப முக்கியமான வென்ட்ரிக்கல் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடு தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெஃப்ட் சைடு வென்ட்ரிக்கல் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிளட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஹார்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும்போது, அதாவது டயஸ்டாலிக் சொல்லுவாங்க. டயஸ்டாலிக் அப்படின்னா அதாவது ரிலாக்ஸ் ஆகுது, அப்ப பிளட் வந்து உள்ள வருது. இது வந்து என்ன எண்ட் டயஸ்டாலிக் வால்யூம் சொல்லுவாங்க, EDV. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ml பிளட் இருக்கு. எப்போ ஹார்ட் வந்து சுருங்கும் போது இந்த வென்ட்ரிக்கலுக்குள்ள 100 ml பிளட் என்ட்ரி வந்து வந்திருக்கு. இந்த 100 ml பிளட் வந்து சுருங்கும் போது, சிஸ்டாலிக்னா சுருங்கும் போது என்ன ஆகும், இந்த பிளட் பம்ப் ஆகி பாடி போகும். இப்ப பாடி போனதுக்கு அப்புறம் மீதி இதுல பிளட் இருக்குமானா இருக்கு. அந்த பிளட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப சுருங்கின கண்டிஷன் போன வச்சுக்கோங்க. இதே வென்ட்ரிக்கல் வந்து இப்ப சுருங்கிடுச்சு, சிஸ்டாலிக் கண்டிஷன் வந்துச்சு, கொஞ்சம் சைஸ் சிறுசாயிரும். இப்போ இதுக்குள்ள இருக்கிற பிளட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா இருக்கும். இது பேரு எண்ட் சிஸ்டாலிக் வால்யூம் பேரு. அதாவது சிஸ்டாலிக்னா ஹார்ட் சுருங்கினதுக்கு அப்புறம் மீதி எவ்வளவு பிளட் இருக்குங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரோக் வால்யூம் எவ்வளவு பிளட் பம்ப் ஆகி போயிருக்கு. இப்போ இந்த 100 ml மைனஸ் இங்க மீதி எவ்வளவு இருக்குது 40 ml. அப்போ எவ்வளவு வச்சு ஸ்ட்ரோக் வால்யூம் 60 ml. இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் கண்டுபிடிப்பாங்க. ஹார்ட் எவ்வளவு பம்ப் பண்ணி பிளட் தள்ளுது அப்படின்னு. அப்போ எவ்வளவு எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் 160 ml பம்ப் பண்ணி வெளியிடுது டிவைட் பை டோட்டல் வால்யூம் 100 ml வருது அப்படின்னா 60%. இதை ஹார்ட் வந்து 2D எக்கோ கார்டியோகிராம் எடுக்கும்போது இந்த எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் பார்க்கலாம், 4 அரைக்கும் பார்க்கலாம். பட் ரொம்ப முக்கியம் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் LVEF லெஃப்ட் வென்ட்ரிக்கலோட எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் வந்து 60% வச்சுக்கோங்க. இது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு வந்து ஒரு 50 to 60% கொடுக்கறது ஹெல்த்தியான ஹார்ட். நீங்க ரொம்ப ஒர்க் அவுட் எல்லாம் பண்றீங்க, ரொம்ப வேகமா ஓடுறீங்கன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா பம்பிங் வந்து ஜாஸ்தி ஆகும். நீங்க நார்மலா இருக்கும்போது 55% அப்படிங்கிறது நார்மல். அப்போ இந்த பம்ப் பண்ணி தள்ளுற பிளட் வந்து குறையும் போது உங்களோட ஹார்ட் வந்து வீக் ஆகுதுன்னு அர்த்தம். நார்மலா ரொம்ப குறைஞ்சு இறந்துருவாங்க. அப்ப இது வந்து எவ்வளவு ஹெல்த்தியா இருக்குதோ அவ்வளவு நம்ம லாங் டைம் இருக்க முடியும். இதுதான் எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றது. இப்படி இருக்கிறவங்க நீங்க நிறைய பேர் 2D எக்கோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ரிப்போர்ட் வந்து EF போட்டிருக்கும். அது LVF பார்க்கணும். அது 55% 60% தான் ஹெல்த்தி. 50 to 60 இருந்துச்சுன்னா. எங்க தாத்தாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 35% இருந்துச்சு, 35-40. எங்க சின்ன சின்ன இருக்காரு. ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு வந்து 72 இப்ப 85 ஆச்சு. அப்போ 73 வயசு இருக்கும். டாக்டர் சொன்னது அவரோட EF அந்த பர்சன்டேஜ் வந்து 40 கீழே வந்துருச்சு. அப்புறம் இது மெடிசன் கொடுத்தாரு. ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்க்க சொன்னாரு, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு சொன்னாரு, எந்த அவர் சொன்னதுன்னா இவருடைய கடைசி கட்டத்துல இருக்காரு, அது வச்சுமா சில வாரங்கள் குடிச்சது வாங்கி கொடுங்க சாப்பிட்டும் அப்புறம் இருக்கிற வரைக்கும் அனுப்பிவிட்டாங்க. நான் வந்து அவர் கொடுத்தது இந்த கோயின்சின் கியூட்டன் சப்ளிமெண்ட் தான். அவர் வந்து இப்ப வந்து கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 12 வருஷம் ஆச்சு, இன்னும் ஹெல்த்தியா இருக்காரு. சின்ன சீப் பார்க்கும்போது கியூட்டன் தான் ஞாபகம். அப்போ இந்த கியூட்டன் அப்படிங்கிறது நம்ம ஹார்ட் மசிலோடைய பம்பிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்குது. இப்போ ஒரு பேஷண்ட் இவருக்கு வந்து அந்த எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 20% இருக்கு. டாக்டர் வந்து இதே மாதிரிதான் இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு, தைராய்டு ப்ராப்ளம் வந்து நீங்க ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது, இல்ல வேதிக்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொன்னதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த 300 மில்லிகிராம் கோயின்சின் கியூட்டன் அந்த பேஷண்ட் கொடுத்திருக்காரு, எம்மா கொடுத்திருக்காரு. அப்படி கொடுத்ததுல 4 மாதங்கள் பின்னர் அவரது இதயம் என்ன மீண்டும் ஒரு ECG செய்து பார்த்தார். அவரது நோயாளியின் இதயத்தில் உந்தி தள்ளும் திறன் 42 விழுக்காடாக முன்னேறி கண்டு திருப்தி அடைந்தார். அப்போ அந்த அவங்க இனிமேல் வாழ முடியாதுன்னு சொன்ன ஒரு லேடி வந்து இந்த கியூர் ஆயிருக்காங்க. நீங்க போய் இந்த புக்ல இந்த ஸ்டோரி படிச்சு பாருங்க, எம்மாவுடைய ஸ்டோரி அப்படின்னு போட்டுருப்பாரு. அப்ப இது ஒரு நாளைக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஹீலிங் பவர் ஆஃப் விட்டமின்ஸ் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரீடர் டைஜஸ்டோடைய ஒரு டாக்குமெண்ட் இது வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஹார்ட்டுக்கு பிரெயினுக்கு எப்படி எல்லாம் ஈவன் ஹை பிளட் பிரஷர் லோயர் பண்றதுக்கு புக் பேர் வந்து த ஹீலிங் பவர் ஆஃப் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் அப்படின்னு ரீடர்ஸ் டைஜஸ்டோடைய ஒரு டாக்குமெண்ட். இதனை வந்து 8,000 கொடுத்தா இயர்ஸ் வாங்க. இப்ப சம்டைம் அமேசான் கிடைக்குது, ஒரு 1000 ரூபாய் கிடைக்குது. கிடைச்சா வாங்கி வச்சுங்க. எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் பத்தி இருக்கும். அது கோயின்சின் கியூட்டன் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து எவ்வளவு சப்போர்ட் பண்ணு, இது வந்து பிளட் கிளாட் ஆகாம தடுக்குது,
ஹை பிபி குறைக்கிறது கிடைக்குது. இரகுலர் ஹார்ட் பீட் இருக்கிறவங்க வந்து சரி பண்றதுக்கு, வால்வு பிரச்சனைகளுக்கு லைக் ட்ரீட் மிட்டல் வால்வு ப்ரோலப்ஸ், அதே மாதிரி ஹார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சுருங்கி வரையக்கூடிய தன்மை வந்து பிரச்சனையா இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கண்டிப்பா வயசானவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெஸ்ட் கிட்ட இதுதான். 35 வயசு 30 வயசு மேலானவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நீங்க பெஸ்ட். உங்க வீட்டுல அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னா கண்ண முடிக்கு நீங்க சப்ளிமெண்ட் கொடுக்கலாம். A small study suggests that coenzyme Q10 may prolong survival in those breast, prostate cancer. Those remain also aid healing and reduce pain and bleeding in those gum disease. Gum disease நம்ம சப்போர்ட் பண்ணுது. ஸ்பீடி ரெக்கவரி ஆஃப் ஓரல் சர்ஜரி அப்படின்னு நிறைய பார்க்கின்சன் அல்சைமர் நோய் வரவங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஸ்லோஸ் த ஏஜிங், வெயிட் லாஸ் மெட்டபாலிசம் பெட்டர் போது வெயிட் லாஸ் ஆகுது. அத்லெட்டிக் நிறைய பேர் மராத்தன் போறாங்களா இந்த கோயின்சின் போட்டு ஒரு நாளைக்கு 5 எடுத்துக்கலாம் தாராளமா. அதே மாதிரி இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு அப்ப நம்ம நார்மலா எவ்வளவு வேணும்னா 50 மில்லிகிராம் ட்வைஸ் அ டே. ஒரு நாளைக்கு 100 மில்லிகிராம்ஸ். நம்ம சப்ளிமெண்ட் வந்து 30 மில்லிகிராம் பர் டேப்லெட் இருக்கும். அப்போ ஒரு 100 மில்லிகிராம்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். நம்ம நியூட்ரிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயின்சின் Q10 அப்படின்னு இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா 30 மில்லிகிராம் இருக்கு ஒரு டேப்லெட்ல, 45 வரும். அப்போ ஒரு நாளைக்கு 4 வரைக்கும் நார்மலா எடுத்துக்கலாம். பிரச்சனை இருக்கிறவங்க அதிகமா எடுக்க வேண்டியது இருக்கும். ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஒரு நாளைக்கு 10 வரைக்கும் எடுத்து அந்த அளவுக்கு ஒரு 2 மாசம் வச்சு அந்த எஜெக்ஷன் பிராக்ஷன் ஒருத்தர் 10 இருந்து அவர் டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லி இங்க ஒரு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீரை மிக்ஸ் பண்ணி அதை குளுக்கோஸ் பாட்டில் ஏற்ற மாதிரி இந்த Q10 ஏற்றி ஆளு ரெடி ஆயிட்டாரு. அப்போ அடுத்த 10 நாள் பஸ்ல வந்து டாக்டர் நினைச்சு போனாரு. அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான சப்ளிமெண்ட். இது ரொம்ப லேட்டா தான் நியூட்ரிட் லான்ச் பண்ணாங்க ஹெல்த்தி ஏஜிங் ப்ராடக்ட்ல 2015. பட் நான் 2010 இருந்து இந்த 12 இருந்து இந்த புக் படிச்சிருந்து இந்த சப்ளிமெண்ட்டுக்காக ஏங்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் முதல்ல நாங்க ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். இந்த ப்ராடக்ட் கிடைக்கிறது இப்ப நம்ம ஊர்லயே கிடைக்குது. நிறைய ரிசர்ச் கோயின்சின் Q10 சப்ளிமெண்ட் எப்படி ஏஜிங் ஆகிறதையும் டிசீஸ் பிரிவென்ட் பண்றது ஒரு சூப்பரான ஸ்டடி இருக்கு. அதுலயே அதை சொல்றாங்க நிறைய அந்த ஏஜிங் குறைஞ்சிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி தாராளமா கொடுக்கலாம் வயசானவங்க பெஸ்ட். ஏன்னா வயசா இந்த Q10 குறைஞ்சிட்டே போகும். அதே மாதிரி இன்னொரு மயோ கிளினிக்கோட ஸ்டடிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த Q10 கொடுக்கறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட், ஹார்ட் கண்டிஷன் பெட்டர் ஆயிருக்கு, டயபெட்டிக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, பார்க்கின்சன், அதே மாதிரி ஸ்டாட்டின் டேப்லெட் எடுக்கிறாங்க, இந்த கொலஸ்ட்ரால் டேப்லெட் எடுக்கிறாங்க, இந்த பிரச்சனை அதிகமா இருக்கு. மைக்ரைன், பிசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் குறைங்க எடுக்கலாம். லைஃப் டைம் எடுக்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 30 வயசுக்கு மேல வரங்க லைஃப் டைம் எடுக்கணும். ஃபிளீட் நியூட்ரிஷன் ஒரு புக்னு சொன்னேன். அதுல வந்து ஒரு சாப்டரே கொடுத்துருக்காரு, ஆடிங் இயர்ஸ் டு யுவர் லைஃப், எப்படி ரொம்ப நாள் உயிர் வாழ்ற சாப்டர்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயின்சின் Q10 என்ன சொல்றேன்னா இது வந்து ஒரு ஹார்ட் ஸ்ட்ரென்தனர், ஹை பிளட் பிரஷர் ரெடியூசர், வெயிட் லாஸ், லைஃப் எக்ஸ்டெண்டர் அப்படிங்கிறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த Q10 அப்படிங்கிறது வந்து லைஃப் டைம் ஸ்டாப்ல நீங்க உங்களோட இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணணும். அடுத்து சொல்ல பாருங்க ஹெல்த்தி ஹார்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட். அதே மாதிரி ஜப்பான் ஸ்டடிஸ் இருக்குது ஹார்ட் பெட்டர் ஆயிக்குது. 70% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் இதான ஒரு பெட்டர் ஆயிக்குது. ஜாப்பனீஸ் ரிசர்ச் கண்ட்ரோல் தட் ஆப்டிமல் கோயின்சின் Q10 appear to be necessary to maintain normal heart function. ஹார்ட் நல்லா இருக்கும்னாவே ரெகுலராகவே Q10 வந்து நீங்க சப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட் எடுத்தனால வெயிட் லாஸ் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு மெட்டபாலிசம் ப்ராப்ளம் ஆயிடுது, வெயிட் அதிகமாயிட்டே போகும். சோ அந்த வெயிட் லாஸ் வந்து 9 வீக்ஸ் வந்து மேஜிக் ரிசல்ட் கிடைச்சு நம்ம ஃபேட் ஃபிட் கமிட்டில அதனால Q10 ரெக்கமெண்ட் பண்றோம். சோ 25 வயசுக்கு மேல யார் போனாலும் தாராளமா Q10 எடுத்துக்கலாம். நார்மலா இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 4 எடுத்துக்கலாம். ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதுக்கு அந்த மாதிரி 6, 8, 10 அந்த மாதிரி எடுக்கணும். கொஞ்சம் அதுக்கு மாதிரி காஸ்ட் அதிகம் போகும். பட் அதிகம் எடுத்துட்டு நார்மலுக்கு அப்புறம் நார்மல் டோசேஜ் வந்துடலாம். இட் ஆல்சோ improves immune response, hence contributes to the life extension by enhancing the disease fighting. ஒரு அனிமல் கொடுத்து பார்த்து பாருங்க 50% வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Exciting even than that animals treated with coenzyme Q10 retain more youthful appearance right up to the end to their lives. அப்ப என்ன சொல்றேன்னா for many scientists and lay people like coenzyme Q10 is already a daily supplement. So daily எடுத்துக்க வேண்டிய ஒரு supplement.